கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அப்படின்னா இறங்குகிற தேவனாலே எல்லாமே ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறார். ஓடுகிறவனாலும் ஒன்றுமல்ல, விரும்புகிறவனாலும் ஒன்றுமல்ல, இறங்குகிற தேவனால் தான் எல்லாமே ஆகும். அப்படின்னா நம்ம எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் செய்தாலும் ஆண்டவருக்கு நம்ம மேலே ஒரு இரக்கம் கடந்து வரணும். அந்த இரக்கம் கடந்து வரும் வரைக்கும் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். வேலைக்காரனின் கண்கள் எஜமானனை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போலவும் நமக்கு இரக்கம் கடந்து வரும் வரைக்கும் நம்மளுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த இரக்கம் வந்தாதாங்க கர்த்தருடைய காரியம் நிறைவேறும். சிலர் நம்ம உடனே ஜெபிச்சு நமக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த இரக்கம் வரல. சரி, அந்த இரக்கம் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் அது எப்பொழுது வரும்ன்றதை நான் சொல்கிறேன். சங்கீதம் 102 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். புரியுதுங்களா? இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்க வேண்டுமென்றால், நமக்கு இறங்க வேண்டுமென்றால் அது எப்பொழுது நடக்குமா? அதற்கு தயை செய்யும் காலமும், சியோனாகிய நமக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அந்த பதில் நமக்கு கிடைக்கக்கூடிய காலம், அந்த பதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வரும்போது கர்த்தரிடத்திலிருந்து அந்த இரக்கம் கடந்து வரும். இப்போ லாசருவினுடைய அந்த அவனுடைய சரீரம் வியாதிப்பட்டு இருந்த நேரத்தில் அந்த 2 சகோதரிகளும் இயேசுக்கிட்ட என்ன செய்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஆட்களை அனுப்பி அவன் சுகம் வீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ அவருக்கு அந்த இரக்கம் வரல. ஏன்னா லாசருக்கு தயை செய்யும் காலம் குறித்த நேரம் இன்னும் வரல. அந்த 4 நாட்களுக்கு பிறகு அவன் உடனே மரிச்சிட்டான். 4 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போன உடனே மார்த்தாள் மரியாளை பார்க்குறாரு. மெயினாக மரியாளுடைய அழுகை, அவளுடைய கண்ணீரை பார்க்குறாரு. அவர் மனது உருகிறாரு, இரக்கப்படுறாரு. அந்த இரக்கம் கடந்து வரும்போது அவரும் கண்ணீர் விடுகிறாரு, ஆவியில் கலங்குகிறாரு. கல்லறை இடத்துல அவர் வராரு, கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்கிறாரு. லாசருவே வெளியே வான்றாரு. லாசரு உயிரோடு வந்தான். அந்த இரக்கம் கடந்து வருகிற குறித்த காலம், தேவனிடத்திலிருந்து இரக்கம் வெளிப்படுகிற அந்த குறித்த நேரம், தேவன் நமக்கு தயை செய்யும் நேரமும் கடந்து வரணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணி ஒன்றுமே கிடைக்கலன்னு சோர்ந்து போய் கிடக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறார், அந்த சோர்வு வேண்டாம், ஒரு நேரம் கடந்து வரும். நான் ஒரு நேரத்தை வச்சுருக்கேன், நான் ஒரு குறித்த வேலையை வச்சுருக்கேன். அந்த வேலையில் என்னிடத்திலிருந்து அந்த காரியத்துக்காக இரக்கம் என்னிடத்திலிருந்து புறப்படும், என்னிடத்திலிருந்து அந்த மன உருக்கம் புறப்படும். அதனால தான் ஓடுகிறவனாலும் ஒன்றுமே அல்ல, விரும்புகிறவனாலும் ஒன்றுமே அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இன்னைக்கு இந்த வேத வசனத்தை நீங்க தியானிச்சு பார்த்துட்டு சோர்ந்து போகாம காத்துருங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படியாக அந்த குறித்த காலமும் தயை செய்யும் ஒரு வேலையும் அவர் வைத்திருக்கிறார். அவர் திட்டமிட்டதாங்க நடக்குது. அவர் என்னதான் அவர் நம்ம எப்படிதான் நம்ம கேட்டாலும், அதான் ஓடுனாலும் விரும்பினாலும் என்ன பண்ணினாலும் அவர் திட்டமிட்ட நேரத்தில் காரியங்கள் நடக்கும். சிலருக்கு உடனே அற்புதம், அப்போவே அந்த இரக்கம் கடந்து வந்துடும். அது நமக்கு தெரியாது. அந்த குறித்த காலமும் தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும், அதற்காக குறித்த நேரம், நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துக்காக குறித்த நேரம், அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக குறித்த நேரம், அது வரும்போது கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் வரும். அந்த இரக்கம் வரும்போது தான் ஓடுகிறவனாலும் ஒன்றுமல்ல, விரும்புகிறவனாலும் ஒன்றுமல்ல, இறங்குகிற தேவனால எல்லாமே ஆகும். புரியுதுங்களா? அந்த காரியம் நிறைவேறும். அப்போ இந்த செய்தி நம்மளை அதிகமாக பலப்படுத்துது இல்லையா? சும்மா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் கொடுக்குறோம். அந்த செய்தி இன்னைக்கு நிறைய பேரை டச் பண்ணிட்டு இருக்குது. வசன தீபம் இது இன்னுமாக நல்லா கொழுந்து விட்டு எரியணும். நீங்கள் நல்லா ப்ரே
பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வசனங்களை நீங்கள் பிடிச்சுக்கோங்க. குட்டி குட்டி வசனங்கள். ஆண்டவர் அழகாக நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு. அப்போது இவ்வளோ நாள் நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம்னா அந்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையா? ஆண்டவர் அந்த நேரத்தை வச்சிருக்கிறாரு, குறித்த நேரத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய இரக்கம் வந்தால் தான் நமக்கு பதில் கிடைக்கும். குறித்த நேரத்தை வச்சிருக்கிறாரு, தயவு செய்யும் காலத்தையும் அதற்கு வச்சிருக்கிறாரு. அது ஒருவேளை நெருங்கி வரலாம், அது இன்னைக்கா கூட இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், அல்லது நீங்கள் அந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரமாக இருக்கலாம். அது நமக்கு தெரியாதுங்க. கர்த்தர் நியமித்திருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார்ல, நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த வார்த்தையின்படி நமக்காக அவர் திட்டம் பண்ணதை யார் தடுத்தாலும் அது தடையாகாது. ஏற்ற வேளையில் அந்த குறித்த நேரம் வரும்போது, தயவு செய்யும் காலம் வரும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்றியே முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.